வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோர் மான்ட்ரா எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ. பவர் பை கார்டியர் நல்லெண்ணெய், லலிதா ஜுவல்லரி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஷாஷ்வின் ஃபவுண்டேஷன், பில்டர்ஸ் அண்ட் இன்டீரியர் டிசைனிங், ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ், 125 ஸ்கூல் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ், விவிடி பிரியம் சால்ட், மல்லிகார்ஜுனா சில்க்ஸ் காஞ்சிபுரம், ஸ்டைலிங் பார்ட்னர் டெய்லர் ஷூ. இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு சாதிக்க துடிக்கும் பெண்கள் வெர்சஸ் முட்டுக்கட்டை போடும் குடும்பத்தினர். என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்ல. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே படம் வரையதுனா ரொம்ப பிடிக்கும் சார். நம்ம தமிழ்நாடுக்குன்னு வந்து பெயிண்டிங்ஸ் வந்து ஒரு ரொம்ப பேசப்பட்ட ஒரு பெயிண்டிங். தாஞ்சூர் பெயிண்டிங்காக இருக்கட்டும், ரவிவர்மாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நல்ல பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அதுக்கான மதிப்பே இல்லை. ஒரு காலத்தில் ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்த ஆர்ட் ஒர்க் கூட இன்னைக்கு வந்து ஈஸியாக பிரிண்டில் கிடச்சிருது. அதே நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபா கொடுத்து ஆர்ட்டை வாங்கியாங்க. எனக்கு என்னன்னா விதவிதமான ஆர்ட் ஒர்க் நான் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஆர்ட் ஒர்க் வச்சுருக்கேன். இது வந்து உங்கள் பேரை வச்சே உங்கள் ஃபேஸ் வரைஞ்சிருக்கேன். அப்படின்னா ஆரி 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 ஆரின்னு எழுதியே உங்களுடைய ஃபேஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அப்படியா? என் பேரை மட்டும் எழுதி வச்சு ஒரு ட்ரா பண்ணியிருக்கீங்களா? கண்ணு கூட அப்படியே இப்போ பேரில் போட்டிருக்கீங்களா? இல்லை. ஆமாம் சார். நார்மலான ஒரு 10 ரூபா பென் வச்சு பண்ணதான் சார். எனக்கு இந்த ஷோவில் கிடைச்ச ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டுமா அது. தேங்க்யூ. இதுக்கு எவ்வளோ பயிற்சி தேவைப்படும் ஆக்சுவலாக செய்கிறதுக்கு? இது வந்து எனக்கு பண்ணி முடிக்கிறதுக்கு 1.5 hours தான் எடுத்துச்சு. நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் அண்ணன் 12th முடித்தான். அப்போ 12th முடிக்கும்போது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து ஆர்கிடெக்ட் படி, அது வந்து ஒரு நல்ல படிப்பு அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்க. எனக்கு ஆக்சுவலி ஆர்கிடெக்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை. பிகாஸ் எனக்கு கட்டடக்கலை, நம்ம கலைகளை வந்து திருப்பி உயிர்ப்பித்து அதுக்கு ஒரு நல்ல இது கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து அவைய விடவே இல்லை. பொண்ணுங்க ஆர்கிடெக்ட் எடுக்கக்கூடாது. எங்கள் அம்மா டீச்சர், அவங்க அக்கா டீச்சர், தங்கச்சி டீச்சர், பாட்டியிலேருந்து எல்லாருமே டீச்சர். ஸோ பொண்ணுக்கு டீச்சிங் தான் கரெக்டாக இருக்கும். என்னை இன்ஜினியரிங்கே எடுக்க விடலை. சிவில் இன்ஜினியர் கூட எடுக்க விடல. அது கூட கொஞ்சம் ஆர்கிடெக்ட் ரிலேட்டடாக இருக்கும். அது கூட எடுக்க விடல. கண்டிப்பாக நீ வந்து பிஏ இங்கிலீஷ் தான் எடுத்தே ஆகணும். அதுக்கு முதல் இல்லைனா இவன் தான் சார் இருந்தான் என் அண்ணே. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் எம்ஏ முடிச்சிட்டேன். இது ரிலேட்டடாக ஃபாரின் போய் நிறைய இன்னும் கற்றுக்கணும்னு ஆசை. இந்த 3D ரிலேட்டடான ஆர்ட் ஒர்க், இந்த மியூசியம்லாம் வைக்கிற அளவுக்கு அவங்க அங்கே வந்து நல்லா வந்துட்டு நம்ம ஊர் அந்த ஆர்ட் துறையில் வளரவே இல்லை. ஸோ எனக்கு அங்கே போய் நிறைய ஸ்டடி பண்ணி இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பசங்களுக்கு இதை டெவலப் பண்ணணும். எனக்கு நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசை. ரவிவர்மா, அப்புறம் வந்து டாவின்சி, இந்த இடத்துல ஜெரிஷா த்ரேஸ் அப்படின்னு ஆர்டிஸ்ட்னு என் பேர் நிலச்சி நிற்கணும்னு ஆசை சார். உலகத்தில் பெரிய ஆர்டிஸ்ட் ஆக வேண்டிய ஒரு பொண்ணு, ஏன் அவங்க கனவை நீங்கள் தடுக்க முட்டுக்கட்டையாக இருந்தீங்க? என்ன காரணம்? உங்களுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும்ல. உங்களுக்கெல்லாம் வரைஞ்சி கொடுக்குறாள்ல சார், இதோட ஸ்டாப் பண்ணிட்டா அப்படின்னா ஓகே சார். அதை மேலும் என்ன பண்ணுறான்னா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி மாதிரி ஸ்ட்ரீட் ஆர்ட் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இப்போது ஒரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இருக்கா, அங்கே ஒரு கடைக்காரர் டீ ஆற்றிட்டு இருக்காரு, அதை அப்படியே வரையணும். ஒரு பீச்சுக்கு போகிறான்னா அங்கே ஒரு கடல் சுண்டல் வித்துட்டு இருக்காங்க, அதை அப்படியே படம் வரையணும். அது இங்கே மட்டும் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து லண்டனில் போய் பண்ணணும், அமெரிக்காவில் போய் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அங்கே இருக்கிற இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அங்கே இருக்கிறத இங்கே வந்து நான் இங்கோட மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படிலாம் சொல்கிறா. நல்ல விஷயமா இருக்குது. இதெல்லாம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா சார். இப்போ எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு அண்ணன் தங்கச்சியெல்லாம் இருக்காங்கன்னா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும். உங்கள் ஊர் எந்த ஊருப்பா? கன்னியாகுமரி சார். கன்னியாகுமரியில் மட்டும் இல்லை, பொதுவாகவே நம்ம கலாச்சாரத்தில் அப்படி ஒன்று இருக்குது சார். அவளை கல்யாணம் பண்ணி இப்போ இதெல்லாம் சாதிச்சு முடிச்சு வரும்போது எப்படின்னு தெரியல சார், எனக்கு பயமாக இருக்குது சார். மெயின் ரீசன் என்னன்னா ஃபினான்ஸ் சார். அந்த ஆர்கிடெக்ட் 5 வருஷம் படிப்புக்கு எப்படி 20 லட்ச ரூபாய்க்கு செலவாகும். எங்கள் ஊரில் டவுரினா சும்மா கிடையாது. நான் கேட்கவே இல்லை, எனக்கு அவ்வளோ போடுங்க, ஆனால் 100 பவுன் போட்டு தான் அனுப்புவேன். அவைய பிடிவாதமாக இருக்காவ. 100 பவுன் போட்டணும். 100 பவுன். அது எங்க வீடு மட்டும் இல்லை, கன்னியாகுமரியில் எல்லா வீடும் அப்படிதான். பொண்ணு எடுக்கணும்னா இனிமேல் கன்னியாகுமரியில் எடுக்கணும். ஸோ வந்து எங்கள் குடும்பமே ஒரு கேள்வி கேட்டாங்க. சரி, உனக்கு நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி இதை என்னைக்கு திருப்பி எனக்கு தருவ அப்படின்னு கேட்டாங்க. நான் தரதுல என்ன இருக்குப்பா, நான் கல்யாணம் பண்ணி கூட உங்களுக்கு கொடுப்பேனேன்னு சொல்லும்போது, இல்லை நீ கல்யாணம் பண்ணி போயிட்டா அது இன்னொரு வீட்டுக்கு தான் போகும், உனக்குன்னே நான் எப்படி இவ்வளோ செலவு பண்ண முடியும்? இதே பையனுக்கு செலவு பண்ணா அவன் ஏன் பண்ணி எனக்கு கொடுப்பான். நீ பொண்ணு, நீ சும்மா படிச்சுட்டு சும்மா ஒரு வேலைக்கு போ, இன்னொரு வீட்டுக்கு தானே போறான், அவன் உன்னை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கான்செப்ட் புரிஞ்சா சார்? ஏன் அவன் இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு போலாமே, அவன் வீட்டோட மாப்பிளையா போலாம்ல? அவ்வளோ அவசரமா போய் கல்யாணம் பண்ண சொல்லுங்க சார். நீங்க சொல்ல வேண்டியதானே சார், 100 பவுன்ல எனக்கு செலவு பண்ணிட்டு பாக்கி 50 பவுனுக்கு யார் வராங்களோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளோ கொடுக்க ஆசையா இருக்குன்னா என் பேர்ல ஒரு FD போடுங்க, நான் அதை வச்சாது வாழியேன். அது எங்க ஊர்ல எப்படின்னா, கல்யாணம் பண்ணி போனதும் கலத்தி மாமியார் கையில கொடுத்துடணும். அந்த நகையை நாங்க அனுபவிக்க முடியாது, மாமியார் தான் அனுபவிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் டிமாண்ட் பண்ணியே வாங்க வேற செய்வாங்க. இப்படி ஒரு சிஸ்டம்க்கு நான் எதுக்குன்னு எனக்கும் புரியல. அவர் வந்து உங்ககிட்ட யதார்த்தமா ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு கேள்வி வைக்கிறாரு. இதுக்கு ஒரு 5 வருஷம் அப்புறம் வெளிநாடு நீங்க போகணும், இது மாதிரிலாம் வரும்போது ஒரு பெரிய ஏஜ் ஆயிடுமே,
திருமண வயசை கடந்ததுக்கப்புறம் எப்படி அவங்களுக்கு திருமணம் பண்ண முடியும்? சார் நான் ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வைங்களேன், இந்த கேப்பில் நான் சாதிக்க முடியாத அந்த அந்த ஒரு விரக்தியை என் போகிற வீட்டில் காட்டுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நான் சந்தோஷமாக இருக்க முடியாது. நான் ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன்னா அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னா எப்பாடா இனி என் லைஃப்பை நான் பார்த்துப்பேன், என்னால் ஒரு விஷயம் பண்ணிக்க முடியும். கல்யாணம் ஒன்றும் எண்டு இல்லை சார் வாழ்க்கைக்கு, அது ஒரு பார்ட்டு தான். வேணும்னா பண்ணுவோம், ஏன் தனியாக ஒரு பொண்ணால் வாழ முடியாதா? நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லலை. அந்த ஏஜில் கூட பசங்க இருப்பாங்க, என்ன மாதிரி ஒரு பையன் இருப்பாங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் இருப்பாங்க. மேக்ஸிமம் சினிமாவில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே 40 வயசுல 50 வயசுல தான் மேரேஜ் பண்ணுறாங்க. இல்லை 40 வயசு 50 வயசுல ஆர்டிஸ்ட்டுக்கு பொண்ணு கொடுப்பாங்க, உங்கள் அண்ணனுக்கு பொண்ணு கொடுக்கணுமே. அவனுக்கு என்ன சார் குறை? அவனை பார்க்க வந்து ஏஜ்டு பேசன் மாதிரியா இருக்கு. அவனுக்கு அசால்ட்டா வரும் சார். அதை தான் நானும் சொல்லி 40 வயசுல கூட அவனுக்கு அசால்ட்டா வரும். உங்களுக்கு எத்தனை வருஷம் உங்களுடைய லட்சியத்துக்கு தேவை? சார் என் லட்சியத்துக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் முடிச்சது தான் சார். அதுல தெளிவா இருக்கு. அது 10,000 இருந்தாலும் சரி 20,000 இருந்தாலும் சரி சார், முடிச்சிட்டு தான் கல்யாணம். அப்படின்னா அவனும் வெயிட் பண்ணட்டும், எல்லாரும் கூட்டு குடும்பமா ஒண்ணா இருக்கலாம் ஒரே வீட்டுல. எனக்கு தெரிஞ்சு நீ அவங்களுக்கு வெயிட் பண்றது செல்லுபடி ஆகாதுல்ல. ஒரு மாதிரி பேசுவாங்க சார் ஊர்ல எல்லாரும். அவன் பாத்தியா அவன் வந்து அவசர ஒரு அலந்து போய் கல்யாணம். அவங்க என்ன பேசுறாங்க இவங்க என்ன பேசுறாங்க, நீ ஏன் பேசுனீங்க? உங்க தங்கச்சி என்ன பேசுன்னு கேளு. உங்களுக்கு என்ன லட்சியம்? எது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு? ஐம் அனுஷியா, ஐம் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கிளாஸஸ் எல்லாம் போகாமலே ஒரு டான்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். வீட்லேயே சும்மா பாட்டு போட்டு விட்டுட்டு நானும் என் சிஸ்டரும் டான்ஸ் பண்ணுவோம். கீழே பாட்டி அக்காங்க எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ காலேஜ் பிளேஸ்மெண்ட்க்கு அப்புறம் நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகிட்டேன், இருந்தாலும் டான்ஸ் ஒரு பக்கம் கண்டினியூ பண்ணுறேன். பட் எனக்கு பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா வேறு ஒரு லொக்கேஷன், சென்னையில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தனால ஸோ டான்ஸவே அப்படியே விட்டுட்டு இப்போ கெரியர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் போய் என்னோடய பேஷன் வந்து ஒரு ப்ரொஃபஷனாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது, டான்ஸில் வந்து உனக்கு பெருசாக இன்கம் வராது, அதெல்லாம் வேஸ்ட்டு, நீ ஐடியே சூஸ் பண்ணு, லைஃபே செட்டில் பண்ணிடலாம். எனக்கு என்ன கொஷின்னா, ஏன் வந்து மென்ஸ் மட்டும் டான்ஸை ஒரு கெரியராக சூஸ் பண்ணணும், உமன்ஸ்க்கு மட்டும் ஏன் வந்து டான்ஸை ஒரு கெரியராக சூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கொஷின். டான்ஸுக்கு வந்து என்னை அப்பா அனுப்புறதில்லைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது சார். நான் சொன்னது கேட்டதுனால தான் இன்றைக்கி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணி நல்லா சம்பளம் வாங்குறாங்க. இப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு கனவு இருந்துச்சு, ஒரு இடம் வாங்க ஒரு கடன் வந்து இப்போ இடம் வாங்கியிருக்காங்க. சின்ன வயசுல வீட்டில் யாராச்சும் அங்கிள் இல்லை ஆண்டி வந்தாங்கன்னா, ஆண்டிக்கு ஆடி காமி, அங்கிளுக்கு ஆடி காமி, டிவியில் ஏதாச்சும் பாட்டு போட்டால் ஆடி காமின்னு சொல்லி வளர்த்து விட்டது அவங்க சார். இப்போ ஃபங்க்ஷனில் போனால் எல்லாரும் என்ன தான் சார் டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. நான் போய் ஆடினா ஐயோ நீலாம் ஆடாத, எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு மற்றவங்களுக்காகவே பார்க்குறாங்க சார். சின்ன வயசில் சொந்தக்காரங்க வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக ஆடு ஆடு ஆடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக வந்து நீங்கள் ஆடாத 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 பாடாத 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 படி 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 வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போ அப்படிங்கிற இடமா நீங்கள் பாட்டு பாடுறது இருக்குல்ல, அது ஏன் அப்படி பண்ணுறீங்க? சின்ன வயசில் ஆடும்போது நாங்களே தான் பண்ணோம். இப்போ காலேஜ் பிடிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கா. சரி இப்போ எதுக்கு பெரிய பிள்ளையா இருக்காலே, இப்போ வேண்டாம், வீட்லேயும் வேணான்றாங்க. சின்ன பிள்ளை ஆடும்போது நல்லாயிருக்கும், இப்போ பெரிய பிள்ளையா இருங்க அதனால் வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. மற்றவங்களுக்கும் வேறு மாதிரி பேசுவாங்க, பார்க்குறவங்க மற்றவங்க தயவுசெய்து சொல்லுங்கள். அவங்க நினைக்கிறத நம்ம செஞ்சால் ஓகே சார். அவங்க நினைக்கிறத நம்ம வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம், அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு பிளாக்மெயில் பண்ணுறாங்க சார். என்னெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து ஒரு எமோஷனல் பிளாக்மெயிலாக உங்கள் கனவுகளை நோக்கி உங்களை ஒரு கேள்வியாக வச்சு லாக் பண்ணுறாங்க? நான் வந்து லவ் மேரேஜ் சார். நான் என் காதலை வீட்டில் சொன்னப்போ என் பைக்கை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. என் ஆர்சி அவங்க பேருக்கு மாற்றிக்கிட்டாங்க. நான் கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அந்த வண்டியை வச்சு, ஆனால் அவங்க பேருக்கு மாற்றிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா அதை வாங்கிட்டாங்களா? 2020 பைக் வாங்கினேன். 2022 கிட்ட நான் லவ் பற்றி சொன்னேன். அப்போது அவங்க வந்து ஆர்சி அவங்க பேருக்கு மாற்றிட்டாங்க. உனக்கு வண்டி இருக்கிறதுனால தான் நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்க, உனக்கு வண்டி இல்லை. அவங்க வந்து ஃபஸ்ட்டு பைக் வாங்கினது எப்படின்னு கேளுங்க. நான் என் ஜுவல்லர்ஸ் எல்லாம் கடனில் நகை வச்சு அதில் அந்த பணம் கொடுத்து தான் அந்த பைக்கே வாங்கணும். அவங்க அப்பா என்ன சொன்னாங்க, நம்ம இதில் பைக் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. அவள் வந்து இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு சேல்ஸ் பண்ணுறான், அவன் வந்து கார் வாங்க போகிறான், அந்த பைக் வந்து 3.5 லட்சம் பைக்கு 2 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறான். என் ஜுவல் எல்லாம் வச்சு கடன் வாங்கி தான் அது கொடுத்தோம். அவளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். 3 மாதம் கழித்து நான் அவனை தான் லவ் பண்ணுறேன்னு கூட சொல்லலை சார். நீங்கள் யாருக்காச்சும் என்ன கல்யாணம் பண்ணி வைப்பீங்கள்ல, அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைங்க, சந்தோஷமாக இருப்பேன். நாங்கள் சந்தோஷக்காரங்க. நான் வந்து பையனை தான் பார்த்து கல்யாணம் பண்ணுவேன். உன் கல்யாணம் வந்து நம்ம முறைப்படி தான் நடக்கணும். எனக்கு வந்து என் பொண்ணை வந்து எப்படியாச்சும் மனசு மாற்றி நம்மளை தான் கல்யாணம் பண்ணோன்னு வெயிட் பண்ணேன். அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சொன்ன பிறகு நான் இவளை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இவள் சரியாக இல்லைன்னா அந்த பையனோட வாழ்க்கையும் போயிடும்,
அதனால நான் அவளுக்கு கல்யாணமே பண்ண மாட்டேன். நீங்க அவ கேரக்டர் என்ன பண்றாரோ வெளியே பண்ணிக்கட்டும். நடக்குதுன்னு பயந்தாங்க சார். எனக்கு என் வீட்லயே கேரக்டர் அசாசினேஷன் நடந்தது சார். 25 பேர் சுத்தி உட்காந்து நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்காத, நீ எல்லாம் ஒரு நல்ல பொண்ணா, பைக்கை ஓட்டிட்டு இருக்க, பையன் மாதிரி ஊர் சுத்திட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு நல்ல பொண்ணான்னு எங்க அம்மாவே என்னை பார்த்து கேட்கும்போது நான் 25 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையும் நம்பிக்கையும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. நீங்க சொன்னதை கேட்கணுங்கிறதுக்காக உங்க பிள்ளைய நீங்களே ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்றது இருக்குல்ல, ஒரு ஆயுதமா கையில் எடுக்கிறது இருக்குல்ல, நிறைய பெற்றோர்கள் எடுக்கிறீங்க, அதை ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். அவ சொன்ன எனக்கு ஒரே வார்த்தை, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டா சார். நீங்க எனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டா. அவங்க அப்பா நான் பையனை பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் என் பொண்ணை விட்டுட்டேன் சார். நீ உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோ, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன். உனக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழணுமா? என் எனக்கு என்ன பயம்னா 25 வருஷம் என்னை பார்த்து வளர்த்தீங்க, நான் இவ்வளோ வருஷமும் எனக்கு பிடிச்சதை அவங்க செய்ய விடுறாங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு பிடிக்காததை ஒன்று நான் செய்கிறேன்றதுக்காக என்னோட கான்ஃபிடன்ஸ், நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணாங்க. நீ சம்பாதிக்கிறதுனால தானே கான்ஃபிடென்ட்டாக இருக்கா? வேண்டாம். பைக்கிங்னால கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா? வேண்டாம். எனக்கு ஆக்சுவலி பைக்கிங் எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுன்னா, நான் சொன்னாங்களே சார், என்னோட கம்யூனிட்டியில் நிறைய பேர் வெள்ளையாக தான் இருப்பாங்க சார். நான் கலர் கம்மி, ஒல்லியாக இருந்தேன். என்னை பார்க்கும்போதே நீ மாதிரி தெரியலையேம்மா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, நான் ஆட் ஒன் அவுட்டாக இருப்பேன். ஆவரேஜாக தான் படித்தேன். எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸும் இல்லை, பேச மாட்டேன், ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஆனால் எல்லாமே உடைச்சது என்னோட பைக்கிங்கில். அது கொடுத்த கான்ஃபிடென்ஸ்னால தான் இங்கே நான் உட்காந்து பேசுகிறேன். அது இல்லாமல் நான் இந்நேரம் எந்த நிலைமையில் இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. இதை புரிஞ்சுக்க உங்களுக்கு 25 வருஷம் கூட பத்தலை. அப்படி இருக்கிறப்போ சும்மா ஒரு ஆளை அரேஞ்ச் மேரேஜில் அவனோட ஸ்டேட்டஸை மொத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் எப்படி நம்பி போகிறது? அதனால தான் நான் என்னை பற்றி தெரிஞ்ச ஒரு பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ அதனால தான் நான் என்னோட உலக சாதனையை படித்தேன். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் தட். சார், பெற்றவங்க மனசை உடைச்சிட்டு உலக சாதனை பண்ணி என்ன சார் சாதிக்க போகிறாங்க? இவ அம்மான்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த பெருமையும் இல்லை சார். என் பொண்ணு இப்போ கூட என் பொண்ணு கூட நான் சொல்லிக்க விரும்பலை சார். எனக்கு அவர் பிள்ளையா மாறிட்டாரு, இவர் மருமகளா மாறிட்டார். அவரை என்ன அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. இதை விட வேற யாரு கூட வீட்டுல ஆமா அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. இவ கூட படிச்ச பையன் வீட்டுக்கு தாயம்பாஸ் விளையாடுவாங்க, என் கையால டீ கொடுத்துருக்கேன், என் பிள்ளையா தான் நான் நினைச்சேன். ஆனா இப்போ எனக்கு மருமக பிள்ளையா ஆயிருக்காரு. நான் என் பொண்ணு மேல வச்ச நம்பிக்கை போயிடுச்சு சார். நீங்க ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்தும் போது எல்லாரும் என்ன பண்ணுவோம், அம்மா நம்ம அம்மா நம்ம அப்பா அப்படி தானே ஃப்ரெண்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள வராங்க. வரும்போது நம்ம பொண்ணை எப்படி பார்க்க போகிறோமோ அதே மாதிரி அவங்களும் பையனாக பார்த்ததுக்கப்புறம் திருப்பும் நமக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிறத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பிள்ளையா பார்த்த இடத்துல போய் மருமகனை நான் வச்சு பார்க்கலையே. அப்போ நட்புங்கிற பேரில் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதா அவங்களால ஏற்றுக்க முடியல. நான் எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லும் போது கூட நாங்கள் லவ் பண்ணல சார், நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்தது. நானும் அவனும் பேசணும், நல்லா நம்ம கனெக்டடாக இருக்கோம், மூவ் ஃபார்வர்ட் பண்ணலாமா அப்படின்றப்போ அவனுக்கும் அது ஓகேவா தான் இருந்தது. ஸோ நான் அப்படி தான் அவங்க கிட்ட போய் சொன்னேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவன் கூட வாழ்ந்தா என்னால் நினச்சதும் பண்ண முடியும், அவனாலையும் ஃப்ரீயாக இருக்க முடியும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தான் சார் கேட்டேன். அதுக்குள்ளே வேலைக்கு போகக்கூடாது. நான் போட்டுட்டு இருந்த நகையை கூட வாங்கிட்டாங்க, நீ அதோட ஓடி போயிட்டா நான் என்ன பண்ணுறது? நீங்கள் லவ் மேரேஜ் சப்போர்ட் பண்ணல, யாரோ ஒரு பையனை உங்கள் சமூகத்தில் இருந்தால் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, ஓகேங்களா? அன்னைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா இல்லை அப்படின்னா ஒரு அம்மாவா உங்களுக்கு அது சரியா? சந்தோஷமா அப்பவும் இருக்க மாட்டேன். ஆனா என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றது என்ன பண்ணுமோ நான் பண்ணுவேன் சார். அப்போ கூட அதை நான் குறை சொல்லமா. ஆனா பிள்ளைங்களுடைய விருப்பம்னு ஒன்று வரும்போது அவங்க கொண்டு வந்து வைக்கிற ஒரு வரன்லையோ இல்லை அவங்க எதிர்பார்ப்புலையோ ஒரு நியாயம் இருக்கான்னு உட்காந்து பேசுறது இருக்குல்ல சார். அவன் லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லையா சார், அவன் ஃப்ரெண்டு. நீங்க யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்கல்ல, அதுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுங்க சொல்லிருக்காங்க. நான் தமிழர் ஒத்துக்க மாட்டேனே, நான் காரங்க. இப்போ எங்கள பொண்ணுங்க அதான் கேட்டேன், சமூகம் உங்க சமூகத்துல ஒரு பையனை கல்யாணம் பண்ணி தப்பான இருந்தா கூட அந்த பொண்ணு வாழ்க்கை அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தள்ளி விட மாட்டேன் சார். நீங்க பாக்குற மாப்பிள்ளைக்கு நீங்க எப்படி உத்தரவாதம் கொடுப்பீங்க சார்? இத்தனை வருஷம் பெத்து வளர்த்தவங்க நம்பிக்கை போயிடுச்சு சார். அப்புறம் நம்பிக்கை வச்சு என்ன சார், அந்த பையன் மட்டும் எப்படி சார் நம்பிக்கைக்கு நடந்துக்க முடியும்? சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அந்த பைக் வாங்குறதுக்கு கோல்டு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களே, நான் வேலை கிடைச்ச உடனே ஒரு இஎம்ஐ போட்டு நம்ம பைக் வாங்குவோம் அப்படி தான் என்னோட பிளான் இருந்தது. பைக் இஎம்ஐ வாங்கினா இன்ட்ரெஸ்ட் எக்கச்சக்கமாக வரும், கோல்டு லோனில் வாங்கு, எதுக்கும் உனக்கு வச்ச கோல்டு தானே நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. நானும் நம்பி அந்த கோல்டில் லோன் வாங்கி அந்த லோனையும் நான் தான் பே பண்ணிட்டு இருந்தேன். இந்த பிரச்சனை நடந்த உடனே அது ஓன் கோல்டு இல்லை ஏன் கோல்டு, ஸோ அந்த வண்டி என்னோடது அப்படின்னு எழுதி வாங்கிட்டாங்க. எப்படி சார் நம்பிக்கை வரும்?
அவங்களோட பணத்துல லேலடா போறதுக்கு எனக்கு நம்பிக்கை நீங்க இல்லை. கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆச்சுமா உங்களுக்கு? எனக்கு 1 year ஆகுது சார். 1 year. உங்க வாழ்க்கை எப்படிமா இருக்கு? அருமையா போகுது சார். அவர் உங்களை புரிஞ்சுக்கிறாருலம்மா? எஸ் எஸ். அவ்வளோதாம்மா. இந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் மேலே அதிக பாசம் வச்சுருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் 10 வருஷம் வாழ்ந்து காட்டினா தான் நம்புவாங்க. என் பிள்ளை என் பேச்சை கேட்கல, அவள் என்ன உலக சாதனை பண்ணாலும் எனக்கு அது பெருசாக தெரியலன்னு சொன்னாங்களே, இதே தாய் இன்னொரு 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து உணர்வாங்க. அந்த காலம் வரும், நீங்கள் செஞ்ச சாதனையை கட்டாயம் கொண்டாடுவாங்க. ஏன்னா நீங்கள் இன்னார் மக அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இது இன்னாரோட அம்மான்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் ஒரு பெற்றோருக்கு ஒரு பிள்ளைகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். எது உங்கள் கண்ணை மறைக்குதுன்னு நான் சொல்ல விரும்பலை. உங்கள் சாதியா, உங்கள் மதமா, இல்லை நீங்கள் சொன்னதை கேட்கலைங்கிற அந்த பிடிவாதம், அந்த ஈகோவா, இது எது அப்படிங்கிறத நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். சொல்லுங்க, என்னென்ன பிளாக்மெயில் பண்ணுறாங்க வீட்டில் அப்பா அம்மாக்கள்? குடும்பத்துக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு, அதை நீ கெடுத்துறாத அப்படின்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் திக்குன்னு இருக்கு, உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீ அங்கே என்ன பண்ணுறியோ ஏது பண்ணுறியோ எங்களுக்கு தெரியல, என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, நீ தயவு செஞ்சு கிளம்பி வந்துடுங்க. லேபிள் பண்ணுவாங்க சார். லேபிள் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் போயிட்டு லேட்டாக வந்தால் குடும்பத்துக்கு லாய்க்கில்ல, பசங்க தலையில் பேன் இருந்தால் குடும்பத்துக்கு லாய்க்கில்ல, பசங்க டைமுக்கு சாப்பிடலன்னா நான் குடும்பத்துக்கு லாய்க்கில்ல அப்படின்னு லேபிள் பண்ணுவாங்க. லேட் நைட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஃபோன் பண்ணி நான் எடுக்கலை அப்படின்னா என்னன்னா தம்பியை விட்டு ஃபோன் பண்ண சொல்லுவாங்க. அவன் ஃபோன் பண்ணி அம்மா மயக்கம் போடுற மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு படப்படன்னு வருது, என்னன்னு தெரியல, நான் ஏர்ன் பண்ணுறனால தான் ஓரளவுக்கு ஃபேமிலி ஓடிட்டு இருக்கு, அம்மாவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த பதட்டம் பார்க்கவா இல்லைன்னா ப்ரோக்ராம் பார்க்கவா அப்படின்றது தெரியாது. ஸோ ஒரு ட்ராமா பண்ணிடுவாங்க. ஆனால் பார்த்தா ஜம்முன்னு சாப்பிட்டு அப்படியே ராஜா பகுத் மாதிரி படுத்திருப்பாங்க வீட்டில் டிவி பார்த்துட்டு. ஆனால் நம்ம வர வைக்கிறதுக்காக அவங்க ஒரு ஆக்ஷன் போட்டுருவாங்க. அவங்க தான் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, வீட்டில் நீங்கள் ஒரு ஆக்டிங்கை போடுறீங்க. எனக்கு நேஷ்னல் பேஜெண்டில் நல்ல ஒரு மாடலாக பேஜெண்ட் மாடல் ஆகணும்னு பயங்கர ஆசை. நேஷ்னல் பேஜெண்ட் போகணுன்னா நம்ம ட்ரெஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெஸ்டர்னைஸ்டாக போட வேண்டியது இருக்கும். ஆனால் கம்யூனிகேஷன் ஸ்கில்லெல்லாம் உனக்கு இருக்குது, ஆனால் ட்ரெஸ் மட்டும் நீ அப்படி போட்டுறவே கூடாது. ட்ரெஸ்ஸை மட்டும் சொன்னால் ஏதாவது நான் நினச்சிக்குவேணும்னு சொல்லிட்டு இப்போ வேறையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஹைட்டு பத்தலை, நீ கலர் கம்மியாக இருக்க, அதனால நீ போகக்கூடாது. அம்மா இது பண்ணலான்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டா ஒரே வார்த்தையில் நீங்கள்லாம் படித்தவங்கடே நான் எதுவுமே படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒப்பாரி வச்சு அழுது அப்படியே பிளாக்மெயில் பண்ணிடுவாங்க. அப்படியே நம்ம சரண்டர் ஐயோ போட்டுமா பாவம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுவாங்க சார். இப்போ ஒரு மூவி பார்க்குறாங்க சார், அங்கே வந்து ஒரு ஐட்டம் சாங்கில் டான்ஸ்லாம் ஆடுறாங்க, அவங்களாம் எக்ஸ்போஸ் பண்ண மட்டும் ஜாலியாக வந்து பார்க்குறாங்க. ஏன் ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒரு போஸ்ட் போட்டால் அது அப்படியே ரொம்ப குச்சப்படுத்தி பார்க்குறாங்க? என்னன்னா ஆடுறது அவங்க வீட்டு பொண்ணு இல்லை, அதனால அவங்க பார்த்துடுறாங்க. இப்போ நான் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கனால நான் இப்போ வெளியில் போனேன், என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வெளியில் போகிறப்போ நீ குழந்தைய பார்த்துக்கிறது இல்லை, அவன் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறான், இந்த பிளாக்மெயில் ப்ரெஷர்லேயே கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நான் வீட்டில் உட்காந்துருந்தேன்னா நார்மல் ஃபேமிலி ஒரு கார் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ எங்ககிட்ட 3 கார் இருக்குது, லேண்ட் வாங்கியிருக்கோம். இவங்க சொன்ன மாதிரி நான் வீட்டில் உட்காந்துருந்தேன்னா என் ஹஸ்பண்ட் கூட போகாமல் அவர் மட்டும் தனியாக உழைச்சிருந்தாருன்னா இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க முடியாது. என்னென்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க? நான் வந்து ஒரு பெண் தொழில் முனைவோர். ஸோ நான் இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருக்கேன். கஸ்டமைஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி சொசைட்டியில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ப்ராப்ளம் இருக்குது, பேரண்ட்ஸை தாண்டி அந்த சொசைட்டி எனக்கு பெருசாக தெரில. 1 hour நான் லேட்டாகி வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சாப்பாடு வைக்கும் போது கோவப்பட்டு தான் எங்கள் அம்மா சாப்பாடு வைப்பாங்க. இதே வந்து எங்கள் அண்ணா 5 மணி நேரம் லேட்டாகி வந்தான், நடுராத்திரில் வந்தால் கூட வாப்பா வந்து உட்காரு சாப்பிடும் தான் அவங்க சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தான் நான் கேட்குறேன். பொம்பளை பிள்ளைங்களை வந்து நம்ம ஏன் கேட்குறாங்க, நாமளும் ஒரு பொண்ணாக இருக்கிறனால தான் கேட்குறேன். நாமளும் ஒரு தாய்கிட்ட இருந்து பாடங்கள் படிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறோம் இல்லைங்களா? இல்லை, அவங்க பொண்ணு ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறாங்களா? அதை ஏன் நீங்கள் தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சார் தடுக்கணும்னு நினைக்கல, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேடிக்கங்கன்னு தான் சொல்கிறேன் நான். ஒரு பாதுகாப்பு. நீங்கள் என்ன இப்போ படிச்சிருக்கீங்கம்மா? சார் நான் பிகாம் பண்ணியிருக்கேன் சார். பண்ணிட்டு இப்போ எதில் ஒரு வேலை செய்கிறீங்க? நான் வந்து கஸ்டமைஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ரீசன் என்ன, சின்ன வயசுலேருந்து ஐஏஎஸ்னு சொல்லி நான் அந்த மாதிரி படிக்கணும்னு நினச்சேன். எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அவரால் ஒர்க் போக முடியாது, அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அண்ணாவும் மந்த்லி ஒரு 2 weeks போவாங்க. நான் மட்டும்தான் ஃபுல்லாக வீட்டையே நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து வீட்டில் சின்னதாக எதுவும் பண்ணாங்கனாலும் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். அவங்க சாப்பாடு வைக்கும் போது நான் அழுதுட்டு சாப்பிட்ட நாட்கள் எத்தனையோ இருக்கு. ஏன்னா சொசைட்டியில் பண்ணுறாங்கன்னா நான் பொருள் வாங்க போனேன்னா ஒரு ஃப்ரேம் பண்ணுறேன், எல்லாரும் சொல்லுவாங்க நீ சாதாரணமாக எல்லாரும் பண்ணுற மாதிரி ஃப்ரேம் தானே பண்ணுற. ஆனால் அத்தனை பசங்க முன்னாடி போய் நின்று நான் நிற்பேன் சார், எனக்கு கொடுக்க மாட்டாங்க, எனக்கு அடுத்த வர பசங்களுக்கு தான் அவங்க கடையில் இருக்கவங்க கொடுப்பாங்க. பொண்ணு தானே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியாது. ஏன்னா என் பேரண்ட்ஸ் என்னை ஹர்ட் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கும். ஃப்ரீ கிளாஸ் போகிறதுல இருந்து +2 முடிச்சு காலேஜ் போகிறது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி பண்ணணுப்பா, இப்படி படிக்கணுப்பான்னு சொல்கிற கேட்குறீங்க. இந்த காலேஜ் முடிக்கிற டைமில் மட்டும் நீங்கள் எப்படி பேரண்ட்ஸை வேணான்னு ஒதுக்கிடுறீங்க? உங்கள் பெற்றவங்களை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுக்காம உங்கள் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறீங்க எல்லா விஷயத்துலையும்.
அது உங்கள் லைஃபாக இருக்கட்டும், உங்களுடைய வேலை விஷயமா ஜாப்பாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும். அவங்க சொல்றாங்க நீ கவர்மெண்ட் எக்ஸாம் படி 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 அந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க சார். அவங்க கிட்ட பண ரீதியா என்ன இருக்குன்னு கேளுங்க. அவங்க பணம் கொடுத்தாங்கன்னா நான் படிக்க மாட்டேன்னு ஏன் சார் சொல்ல போறேன்? நம்மகிட்ட இல்லைன்னு தெரியுது. நம்மளால என்ன முடியுமோ அதை வச்சு முன்னேறணும் நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் வந்து ஒரு வேகன்சி போடுறாங்கன்னா அவங்க போய் 300 ரூபா 700 ரூபா கொடுத்து அப்ளை பண்றாங்க. அந்த காசை கொஞ்சமா சேமிச்சு என்கிட்ட கொடுத்தா நான் ப்ராஃபிட்டா போடுற போறேன். அதை அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க சார். கவர்மெண்ட் தான் வேணும், கவர்மெண்ட் தான் வேணும் தான் சார் நிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாப்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் இருக்கும். நீங்கள் பண்ணுற அந்த தொழில் முனைவர் வந்து நீங்கள் இன்னைக்கு ஒரு கஸ்டமைஸ் பண்ணுறீங்க, இன்னைக்கு என்ன அந்த கையில் போட்டுக்க பிரேஸ்லெட் கூட அவங்க பண்ணது தான், சரிங்களா? இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இது வந்து எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும்? நம்மக்கிட்ட சப்போர்ட்டிங் இருந்துச்சு, பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம் தாராளமாக. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 58 60 வயசு வரைக்கும் உங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்குங்கிறதுக்காக தானே நாங்கள் சொல்கிறோம். எனக்கு அது பிடிக்கல. எனக்கு வராத ஒன்று நீங்கள் ஏன் பண்ண சொல்கிறீங்க? இன்னைக்கு நாங்கள் இருப்போம், இன்னும் ஒரு வருஷம், இன்னும் 5 வருஷத்தில் நாங்கள் எங்களோட லைஃப் முடிஞ்சு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கை பூரா அவங்களோட இருக்க போறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. கண்டிப்பாங்க சார். அவங்க வாழ்க்கை எப்படி வாழணும்னு அவங்கள தீர்மானிக்கிறதுல நீங்க ஆலோசனை சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா நான் நினைச்சதை தான் நீ படிக்கணும், அப்படி அதுதான் வாழ்க்கையில சரியா இருக்குன்னு சொல்றது இருக்குல்ல, அது எப்படி சரியா நல்ல இருக்கு? வழியில தான், நல்ல பாதையில போங்கன்னு தான் நாங்க சொல்றோம். ஒண்ணு இங்க இருக்க நிறைய பெற்றோர்கள் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னா, எல்லாரும் கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியுமா? எங்களுடைய ஒரு நம்பிக்கை என்னன்னா, நம்ம பிள்ளைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பா கிடைக்கும். நீ அதுக்கு முயற்சி எடுக்கவே கிடையாது, ஒரு கடுகளும் முயற்சி எடுக்காம இல்ல. நான் ஒரு விஷயம் கேக்குறேன். உங்க பையனை நீங்க பிரைவேட் காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்தீங்க, நான் என்ன சேர்த்துக்க மாட்டீங்களா? ஏன் சேர்க்கல? இதே பணம் இல்லைன்னு தெரியுது. உங்க பையனை சேர்க்கும் போது எங்க இருந்து வந்தது பணம்? கடை வாங்கி தானே கட்டினீங்க. என்ன படிக்க வச்சிருக்கலாம்ல. நான் படிக்க மாட்டேன்னு சொன்னா? நான் 8th இருந்து நான் ஹாஸ்டல்ல படிக்கிறேன் சார். ஃபேமிலியில இல்லை கூட எனக்கு முழுசா தெரியாது. அந்த பாசம் கூட எனக்கு அவ்வளோ கிடையாது. எல்லாமே நான் தனியா இருந்து நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்சுட்டு 5 மணி நேரம் மாசம் 4500 ரூபா சம்பளத்துக்காக நான் வேலைக்கு போனேன் சார். பாத்திர கடையில அவ்வளோ டஸ்ட் எல்லாத்தையுமே எனக்கு வீசிங் இருக்கு, ஹெவி வீசிங் இருக்கு, பஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ வலியோட நான் காலேஜ் முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பாத்திர கடைக்கு நான் வேலைக்கு போனேன் சார். இப்போ கூட நான் ஒர்க் பண்றேன், எனக்கு அமௌண்ட் வேணுங்கிறதுக்காக மார்னிங் 10 to 8 வந்து ஒரு கடையில் ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 8 மணிக்கு ஷிஃப்ட் முடியும், 9 10 2 மணி நேரம் நான் அலைவேன் சார். ஈரோடு சிட்டி ஃபுல்லா அலைவேன். ஆனா பாக்குறவங்களுக்கு என்ன பார்த்தா தப்பதான் தெரியும். ஒவ்வொரு கடையை ஏறி ஏறி அடுத்து என்ன ப்ராடக்ட் பண்ணலாம், அது ப்ராடக்ட் எங்க கிடைக்கும் அப்படின்னு அலைவேன் சார். பசங்க கிண்டல் பண்ணுவானுங்க, நான் கண்டுக்க மாட்டேன். கடையில இருக்கவன் பேசுவான், நான் கண்டுக்கவே மாட்டேன். முடிச்சு நான் வீட்டுக்கு வரும்போது 10 மணி சாப்பிட்டு உட்காருவேன். 5 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு தான் சார் தூங்குவேன். நான் தூங்குறதே பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் தான் இருக்கும். வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த வலிய வேதனை எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் யார்கிட்ட சார் போய் சொல்ல முடியும்? நான் யார்கிட்ட சொல்றது? இத்தனை பேர் பேசுறாங்க, சொசைட்டினால மட்டும் பிரச்சனை வரல. நீங்க அத்தனை பேர் ஒவ்வொருத்தவங்க ஒரு 10 தடவை 20 தடவை சொன்னீங்கனால அது உண்மையாயிடாது. நீங்களே காரணம்னா ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? எத்தனை பேர் பிள்ளைங்க கிட்ட மனசை விட்டு பேசிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். சார் நாங்களும் இன்னைக்கு நினைச்சிருக்கலாம், நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படியோ விட்டுறலாம், நம்ம எதுக்கு பிள்ளைங்களுக்கு கைடா இருக்கணும், நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வழிகாட்டுதல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க ஒரு நல்ல வழியில போகணும்னு தான் இன்னைக்கு வரைக்கும் பேரண்ட்ஸ் நினைக்கிறமே ஒழிய அவங்கள ஒரு தீய வழியில போறதுக்கு பேரண்ட்ஸ் நினைக்க மாட்டாங்க சார். அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கலங்க சார். அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட ஸ்டேஜ் வரும்போது தான் சார் அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. இதை இந்த பிளாக்மெயில் இதை தான் சொன்னேன், இது பிளாக்மெயில். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, நான் படிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு அந்த பணத்தை கொடுக்கல, ஆனால் ஒரு ஆண் பிள்ளையா இருக்கும்போது அதுக்கு காசு கொடுக்குறீங்க. அதுவே நான் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு நீங்கள் இடைஞ்சல் பண்ணுறீங்க. நீ கவர்மெண்ட் வேலை பார்த்து படிச்சுக்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கும் பொருளாதார சப்போர்ட் வரும்போது அதுக்கும் கொடுக்கறது இல்லை. பெண் பிள்ளைகள் 1 மணி நேரம் லேட்டாக வந்தால் கொஸ்டின் கேட்குற நீங்கள் அந்த சமூகத்தில் தானே நம்ம இருக்கிறோம். அந்த சிச்சுவேஷன்ல தான் நாங்க இருக்கிறோம் சார். அந்த சிச்சுவேஷன்ல தான் நாங்க இருக்கிறோம். நீங்க பாருங்க, உங்களுக்கு மைக் பிடிக்க சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு பெரிய நூற்றாண்டு ஆயிருக்கு. நீங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. இந்த மைக்கை பிடிச்சி உங்க பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, எது பாதுகாப்புன்னு உங்களுக்கு சொல்றதுக்கான இந்த மைக் கிடைக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு நூற்றாண்டாயிருக்கு. திரும்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க பிள்ளைங்களை பாதுகாப்புங்கிற பேர்ல மறுபடியும் இன்னொரு நூற்றாண்டுக்கு உங்களை கடத்தி எடுத்து உண்மைதான் சார். இது நாளைக்கு நீங்க இல்லாமல் போகும்போது உங்க நினைச்சதையும் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க நினைச்சதையும் வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அது இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணுக்கு எல்லாத்தையும் விட என்ன கொடுமைனா அவளோட கனவை தொலைக்கிறதா சார். இந்த மாதிரி வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்க கூடாதுன்னா அது எங்கள் அம்மாவுக்கு தான் சார். இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும்னாலும் அது எங்கள் அம்மா தான் சார். 20 வயசில் ஒரு பையன்கிட்ட நின்று பேசினதுக்காக அவங்களோட வாழ்க்கையே முடிச்சிட்டாங்க சார். அவங்க போலீஸ் ஆகணும்னு அவங்களுக்கு அவ்வளோ ஆசை சார். என் பொண்ணை வந்து இன்னைக்கு இந்த சமூகம் வந்து அவள் தப்பானவன் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அன்னைக்கு வந்து எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்க ஒரு நபர் கூட கிடையாது. அதனால என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நான் உக்காந்துருக்கேன். அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு குடம் தண்ணி கொடுத்ததுக்காக அவங்க ஊரில் உள்ள மக்கள் வந்து கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு
இந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து யாருமே கூப்பிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்கவே இல்லை. அவங்கெல்லாம் வந்துட்டு இனிமேல் நீ வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. என்னுடைய கனவே வந்து நான் போலீஸ் ஆகணும் தாங்கிறது. இன்னுமே நினச்சாலே நெஞ்சே பதறும் சார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பக்கமும் நம்ம போகும்போது ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க நிற்கிறாங்க, ஒரு போலீஸாக நிற்கிறாங்கன்னா கூட அவங்கள பார்க்கும்போது ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே ஒரு செகண்ட் உயிர் வந்து நின்று ரிட்டன் வந்து நான் உயிர் பெறது மாதிரி நான் உணர்றேன் சார். நீங்கள் போலீஸ் ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த நிமிஷமே இப்போ அந்த உயிரை விட கூட தயார் சார். அந்த சட்டையை போட்ட மறு நிமிஷமே அந்த உயிரை விட கூட நான் தயார் சார். அந்த அளவுக்கு நான் ரொம்ப லைக் பண்ணேன் சார் நான் அந்த வேலையை. அந்த ட்ரெஸ்ஸை போடும்போது வர ஒரு கம்பீரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சார். நான் வந்து நிறைய ரன்னிங் வந்து நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் சார். 100 மீட்டர் 1000 மீட்டர் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். கபடியிலையும் நான் வந்து நிறைய விளையாண்டுருக்கேன். எனக்கு அதுதான் சார் பெரிய வருத்தமே. அவங்களோட கனவை தொலைச்சிட்டாங்க அவங்க. அதனால தான் இப்போ நான் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா, என்னோட கனவுக்கு முற்றுப்புள்ளி நீங்களாக வந்தால் கூட நான் உங்களை இன்றைக்கி எய்த்து பேசுவேன். ஏன்னா நீங்கள் அன்றைக்கி எய்த்து பேசி தைரியமாக வீட்டை விட்டு வெளில வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கனவை நீங்கள் சாதிச்சிருப்பீங்க. அது எனக்கு எந்த விதத்துலையும் போயிடக்கூடாது. ஏன்னா நாளுக்கு நாள் நான் அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கேன் சார் கண்ணு முன்னாடி. யூஜியில் வந்து நான் ஃபேஷன் டெக் எடுத்தேன். வீட்டில் வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் 12th வந்து ஸ்கூலில் வந்து டாப் 5 தான் வந்தேன். அப்போ வந்து என்ன படிக்கணும்னு பேச்சு வரும்போது டாக்டர், இன்ஜினியர், டீச்சர் ப்ரொஃபஷன் போகணும் இப்படி தான் பேச்சு வந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து ஃபேஷன் டெக் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் படிக்கிறேன்னு சொன்னப்போ அம்மா கிட்ட கேட்கும்போது சரி உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். நானும் 3 வருஷம் படித்து முடிச்சிட்டேன். அடுத்து வந்து மாடலிங் பண்ணுறதா இல்லை மேனுஃபேக்சரர் சைட் போகிறதா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது 20 வயசில் அந்த மாதிரி போயிட்டு அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட், உனக்கு திறமை இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ அழகாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் இந்த ஃபீல்டில் நீ மேலே வந்துடலாம். இது எங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாது. இதை நான் யார்கிட்ட அந்த வயசில் சொல்கிறதுன்னு தெரியாது. எனக்கு இது வந்து சரி வராது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரின்ட்டு அதை நான் அதோட கிவ் அப் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன லட்சியம் ஆக்சுவலாக? எனக்கு லட்சியம் இப்போ என்னன்னா சார், நான் இந்த ஃபேஷன்லேருந்து தாண்டி இது எப்படி இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு பொண்ணுங்களுக்கு. இப்போ நம்மளே இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ யோசிக்கிறோம், நமக்கே இப்படிலாம் நடக்குது, அப்போ ஏன் மற்ற பொண்ணுங்களுக்குலாம் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாற்றம் வந்து சார். வேறு மாதிரி யோசிக்கிற நீ வந்து சட்டம் படித்தா சரியாக இருக்குன்ட்டு சொன்னதுனால இப்போது நான் வந்து LLB ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் திருச்சியில். ஃபேஷன் படிக்கும்போது எங்கள் அம்மா நான் எந்த காலேஜ் படிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே. ஆனால் இப்போ வந்து ப்ரௌடாக சொல்லிக்கிறாங்க என் பொண்ணு வந்து லா படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளை படிக்கும்போது குடும்பங்கள் கொடுக்குற மரியாதை வேறையாக இருக்குது. இப்போ மீடியாவாக இருக்கட்டும், ரைடர்ஸாக இருக்கட்டும், பெண்கள் அதெல்லாம் தேர்ந்தெடுக்கும் போது அதை பற்றின புரிதலும் எக்ஸ்போஷரும் கம்மியாக இருக்கிறதுனால இதெல்லாம் பெரிய அடையாளத்தை கொடுக்காதுன்னு அவங்க நம்புகிறாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் பவர் இருந்து இப்போ அவங்கள போலீஸ் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்ப முடியும்னா கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன் சார். ஆனால் அது பண்ண முடியலன்னா சார் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது ஒரு பொண்ணா. இப்போ நடிச்சிட்டு இருக்க ப்ரொஃபஷனல் நாங்கள்லாம் சொல்லுவோம், நடிச்சிட்டு இருக்கும்போது செத்துறணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஆனால் இன்னும் அந்த யூனிஃபார்ம் அவங்க போடலை, அந்த வேலைக்கு அவங்க வந்து போகலை. ஆனாலும் அந்த வேலையை நான் ட்ரெஸ்ஸை போடும்போதே என் உயிர் போயிடும்னு சொல்கிறது இருக்குல்ல, அப்போ அதன் மேலே எவ்வளோ ஒரு காதல் இருந்திருக்கணுங்கிறது ஒன்று இருக்குல்ல சார். நாங்கள் வந்து தடையாக இருக்கிறோன்னு அவங்க இன்னைக்கு நினைக்கிறாங்க. இதே தடை அன்னைக்கு நாங்கள் நினச்சிருந்தோம்னா இன்னைக்கு அவங்களால அச்சீவ்மெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு முடிக்குமா சார்? நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த அனுமதியை பெற்றோர்களாகி நீங்களே கொடுக்கலன்னா யாருனே தெரியாத ஒருத்தர் யாரோ ஒரு பெத்த புள்ள வந்து என் பொண்ணையும் என் பையனையும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுப்பாங்க. நீங்களாம் நம்புறீங்க பார்த்தீங்களா? இது எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குன்னு எனக்கு சொல்லவே தெரியல. யாரோ வர்றவன் உண்மையாகவே உங்கள் பொண்ணை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவான். அவங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கெல்லாம் அவர் ஒட்டியிருந்த அம்மா சொன்னாங்க, நான் அனுப்ப மாட்டேங்க என் பொண்ணை, ஆனால் அவர் கல்யாணம் பண்ணிட்டு போய்கிட்டோம். எந்த நம்பிக்கையில் அனுப்புவீங்க? ஏதாவது ஒரு சமயத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அவங்க யார் காலில் நிற்பாங்க? நாளைக்கு இவங்க பொருளாதார உதவியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களே நொடிச்சு போயிடுவாங்க. அதெல்லாம் வாழ்ந்து முடிச்சாச்சுல்ல, கையில் எங்கே காசு இருக்கும்? படிக்க வச்சாச்சுன்னுவாங்க, எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னுவாங்க. அப்போ அவங்க சுயமாக நிற்கிறதுக்கான வாய்ப்பே நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறதையும் விட்டுட்டு இந்த IAS கனவுல படிக்கணும்னு ஆசைப்பட்ட குடும்பத்தில் நீ போய் ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணுன்னு ஒன்று அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இதை என்ன சொல்கிறது? வறுமை கோட்டில் இருக்கிற வீட்டில் இருந்து படித்து வெளியில் வரணுங்கிறதா எல்லாருடைய கனவாக இருந்தது. எங்களுடைய ஏஜில் எங்கள் அம்மா அப்பா கிட்ட நாங்கள் வளர்ந்த விதத்தில் அம்மா அப்பா குழந்தைங்க கிட்ட எல்லாரும் மனசு விட்டு பேசணும். இன்னைக்கு அவங்க பேசலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு 24 மணி நேரம் ஃபோன் இருந்தால் போதும். அவங்க சொல்கிறாங்க 24 மணி நேரமும் நான் ஃபோன் பார்க்குறேன்னு. நான் 10 to 8 ஒர்க் போயிடுறேன் சார், HR ஒர்க் தான். அங்கே வந்து எனக்கு ப்ராப்பரான ஒர்க் எனக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் நினச்சேன்னா 1 ஹவர்லேயே என்னோட 1 டேக்குள்ள ஒர்க்கை நான் முடிச்சிட முடியும். நான் அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுட்டு ஆர்டர் இருக்கா, என்ன வீடியோ அப்லோட் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும், அந்த டைமை நான் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன்.
வேலை எதுவுமே செய்யல சார், நான் ஃபோனே யூஸ் பண்ணல, ஃபோனை உங்க கையில கொடுத்துட்றேன். ஒரு மாசம் எண்டில் வந்து வீட்டுக்கு எத்தனை கடன்காரங்க வந்து நிப்பாங்கன்னு கேளுங்க சார். நான் அந்த பணத்துக்காக தான் உழைக்கிறதே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. நான் இன்னும் சொகுசா வாழ்றதுக்குலாம் பணம் கேட்கல, இருக்கிற வாழ்க்கைய உருப்படியா வாழ்றதுக்கு தான் பணம் தேவைன்னு சொல்றேன். அந்த பணத்துக்காக தான் நான் ஃபோன் யூஸ் பண்றேன். இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்றேன், அது மூலியமா எனக்கு ஆர்டர்ஸ் வருது, நான் பண்றேன், நான் பண்ணி கொடுக்குறேன். இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் எனக்குன்னு தேவைன்னு சொல்லுங்க. உங்க பையனுக்கு நீங்க வண்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க, கடன் வாங்கி தான் கொடுத்தீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நான் எவ்வளோ வாட்டி கேட்டிருக்கேன், ரொம்பலாம் 20,000 30,000 தான் சார் கேட்டிருக்கேன். எனக்கு வாங்கி கொடுங்க, நான் திருப்பி கொடுத்துட்றேன். எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் வேணும் நான் கேட்டிருக்கேன். இவங்களை தாண்டி நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் சார், எங்கேயுமே எனக்கு கொடுக்க மாட்டாங்க. மாதம் எண்டில் இந்த காசு சொல்கிறாங்க, இந்த காசு இல்லைன்னா வீட்டுக்கு வந்து அத்தனை பேர் என்ன கேள்வி கேட்பானுங்க சார். பொட்ட பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு அந்த இடத்துல பார்க்க மாட்டானுங்க. வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் கேள்வி கேட்பாங்க. ஏமா இஎம்ஐ கட்டல, நான் கொண்டு போட்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க இல்லை, உங்கள் வீட்டு பொண்ணை தானே வந்து கேட்குறாங்க. நீங்க பதில் சொல்ல முடியுமா அதுக்கு? நீங்க ஃபோன் பேசுறாங்கன்னு சொன்னீங்க, அதை வச்சு தான் அவங்க சம்பாதிக்கிறேங்கிறாங்க, கடன்காரனுக்கு நான் பதில் சொல்லணுங்கிறாங்க. அதுக்கு நாங்க தடையா இருக்கலைங்க சார், அதுக்கு நான் தடையாவே இருக்கல. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுறீங்க, நாங்க என்னோட சைடுல வந்து நான் தடையே விதிக்கலைங்க சார். இல்ல நீங்க அவங்க சொன்னதுக்கு உங்ககிட்ட எதுக்குமே பதில் இல்ல. பையனுக்கு வண்டி வாங்கி கொடுத்துறீங்க கடன் வாங்கி. ஏற்ற தாழ்வு வெளி உலகத்தில் இருக்கலாம், சொந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இதை முதல்ல பெற்றோர்கள் நீங்க சார் அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஈகோ வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு நிறையவே இருக்குங்க சார். எய்த்து பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டாலே எனக்கு பரவாயில்ல. ஒவ்வொருத்தவங்களும் சார் இந்த மாதிரி எங்களுக்கு தடை ஆகுது, நீங்க பண்றது தப்புன்னு யாரா இருந்தாலும் நாங்க எய்த்து கேட்கும்போது அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, அனகாப்பிடாரியா இருக்கா, வாயாடியா இருக்கா, திமிரு பிடிச்சவளா இருக்கா, பரவாயில்ல நாங்க கேட்டு போறோம். நீங்க சொல்ற நல்ல பொண்ணுங்கிற அடையாளத்தை விட திமிரு பிடிச்சவன்ற பேர் எங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. இதுதான் எங்களுக்கு பெருமையா இருக்கு. பெண்களை வந்து இந்த அன்பு பாசம், இந்த கல்யாணம், பையன் பொண்ணு இதுக்குள்ளே அடக்குறீங்க. இதை தாண்டி சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நாங்க அரசியலுக்கு போகணும், இந்த சமுதாயத்தை மாத்தணும்னு ஒவ்வொரு பொண்ணும் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க குடும்பம், திருமணம், கல்யாணம் இந்த பாசத்துக்குள்ளே எங்களை முற்றுப்புள்ளி வச்சா அப்ப நாங்க எப்படி வெளில போக முடியும்? நீங்க வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு தடைகள் இருந்திருக்கு, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதை சரி பண்ணி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவீங்களா? உங்க பிள்ளைங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பீங்களா? இல்ல அதே பிரச்சனையை மறு உருவமா ரெண்டாம் மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அது எப்படின்னு புரியல. இப்போ நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா, உங்களுக்கு என்ன முதலீடு பிரச்சனையா இருக்கு? உங்க வீட்டில் என்ன சப்போர்ட் கிடைக்கல? சார் சப்போர்ட் கிடைக்கலன்னா நான் வந்து மணி அவங்களால ரெடி பண்ண முடியல. எனக்கு புரியுது, நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் சார். இல்லை எவ்வளோ ஃபினான்ஷியலாக உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதுங்கிற ஒரு தொழிலை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய உதவியாக எனக்கு இதாவது கிடைச்சா எனக்கு ஓகே அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். ஸோ 20,000 30,000 இருந்தாலே போதும் சார். நான் வந்து அவங்கக்கிட்ட இல்லை, இப்போ அவங்ககிட்ட இல்லவே இல்லை, நான் ஏன் இவ்வளோ வாக்குவாதம் ஒன்றும் கிடையாது சார். அவங்க எப்படியாவது ஒரு மூலையில் அவங்க பையனுக்காக ஒரு விஷயம் ரெடி பண்ணும்போது என் பிள்ளை பார்த்துக்கும் நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அதே பணத்தை அவங்க கஷ்டப்பட்டாவது எனக்காக ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல சார். இங்கே பாருமா, வா தமிழா மேடையில் உங்களோட தொழிலில் நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்காக 10,000 ரூபாய் இந்த மேடையில் இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் கீழே வாங்க. உங்கள் அம்மா இங்கே வாங்கம்மா. உங்கள் பொண்ணு மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சதை விட நாங்கள் நம்பிக்கை வச்சு வா தமிழாவா ஷோ சார்பாக நாங்கள் 10,000 ரூபாய் இங்கே இப்போவே நாங்கள் கொடுக்குறோம். இந்தாம்மா. இங்கே பணம் மேட்ரு இல்லை. இந்த 10,000 ரூபா பணத்தை அவங்களே கூட சம்பாரிச்சிக்க முடியும். ஆனால் வா தமிழாவா எதை இங்கே அங்கீகரிக்க விரும்புதுன்னா அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவங்க தளரக்கூடாது, மேலும் போகணுங்கிறது தான் இந்த ஷோ விரும்புது. நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிங்கம்மா. எதிர்பார்க்கல சார். எனக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, நான் மற்ற பேஜில் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, இது வந்து ஈஸியாக இருக்குது நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் என்னோட ஸ்டேட்டஸில் போடுவேன். யாராவது ஒருத்தவங்க கேட்பாங்க, கேட்டு ஒரு 500 ரூபா அவங்க அமௌண்ட் அனுப்புகிறாங்கன்னா அந்த 500 ரூபாயில் 250 ரூபா வச்சு பொருள் வாங்கிட்டு மீதி 250 ரூபாவை என் ப்ராஃபிட்டாக வச்சு தான் சார் நான் இப்போ வரைக்கும் கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். சத்தியமாக இதை நான் எதிர்பார்க்கல சார். சந்தோஷமாக உங்கள் தொழில் ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு 30,000 ரூபாய் உங்களுக்கு இருந்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. கலைஞர் டிவி சார்பாக உங்களுக்கு இதை கொடுத்தாச்சு. 20,000 ரூபாய் என்னோட என்ஜிஓ சார்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வேணாம் சார், இதுவே போதும் சார். என்னோட என்ஜிஓ சார்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நல்ல முயற்சியாக எடுத்து நீங்கள் வச்சுட்டு வாங்க. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பாடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையும் சரியாக செய்யணும். அதுதான் அவங்க பயம்.
நான் இது வரைக்கும் நான் இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி நான் இது வரைக்கும் ரொம்ப டவுன் ஆகி விழுந்தது இல்லை சார். ஏன்னா அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணி டேலண்ட் எனக்கு இருக்குது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சரியான வாய்ப்பு வந்து இப்போ வரைக்குமே எனக்கு கிடைக்கல. இப்போ இதுலேருந்து நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன் சார். சந்தோஷமா அண்ணனா, என்னுடைய வாழ்த்துக்கள். வா தமிழா ஷோர்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பாக உங்களுடைய துவக்கம் இருக்கட்டும் சார். கண்டிப்பாக ஜெயிப்போம் சார். சண்டை போட்டு வெளியே வந்து சாதிக்கிறோம். நாங்கள் குடும்பத்தை தாண்டிட்டோம், மற்ற எதையும் தாண்டிட முடியும். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு பெருமை கிடைக்குதுல்ல சார், அதெல்லாம் பெருசு இல்லை சார். அப்பா அம்மா கிட்டேருந்து ஒரு வார்த்தை, அப்பா அம்மா பெருமைப்பட்டா அதெல்லாம் தாண்டி நமக்கு பெரிய விஷயமே அதுதான். இப்போ எனக்கு என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறாரு, என் மாமியார் என் மாமனார் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் என் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுற மாதிரி வராதுல்ல சார். அவங்க என்னை கட்டி பிடிச்சி பேசுவாங்க, அவங்க என்னை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. ஆனால் அது என் அப்பா அம்மா கிட்டேருந்து வராதா அப்படின்னு எப்போவுமே எங்கிட்ட இருக்கேன். அந்த ஆதங்கம் என்கிட்ட எப்போவுமே இருக்குது சார். அது கிடச்சிதுன்னா அதை விட பெரிய ஒரு வெற்றி எனக்கு எதுவுமே இல்லை சார். இப்போ நிகழ்ச்சியோட நம்ம இறுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப ஒரு எமோஷனான தருணமாக தான் இந்த நிகழ்ச்சி இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு. ஒரு பெற்றோராக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய பயம், எதிர்பார்ப்பு, சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய பயம், இதெல்லாம் நியாயம், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அந்த நியாயத்தை மீறி அந்த பக்கம் என்ன இன்னொன்று இருக்குன்னா, அவங்களோட நியாயத்தை தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள். உங்கள் புள்ள இப்போ நாளைக்கு வாசித்து உலகமே செய்தி சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரலாம். யாருக்கு தெரியும்? யாரோ ஒரு இடத்துல தோத்த இடத்துல என் பிள்ளை ஏன் இருக்கணும், ஜெயிச்ச இடத்துல என் பிள்ளையா மாறினதுக்கு என்ன சரியான வழிகாட்டுதல் பண்ணுமோ அதை செய்யுங்க. நாளைக்கு போய் நியூஸ் ரீட் ஆகணுமா, ஒழுங்காக தமிழ் படி, ஒழுங்காக அதுக்கான பயிற்சியை பண்ணு, என்கிட்ட பண்ணி காட்டு, உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கான்னு நான் பார்க்குறேன். தகுதியை நீங்கள் செக் பண்ணுங்கள், பிள்ளைகளுடைய திறமையை செக் பண்ணுங்கள், அதில் நியாயம் இருக்குது. ஆனால் திறமை இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிற மாதிரியான ஒரு இந்த வார்த்தையை நான் சொல்கிறதுக்கு நான் வருத்தப்படுறேன். ஆனால் தெரிஞ்சு சொல்கிறேன், அது அயோக்கியத்தனம், அது செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா அந்த பொண்ணு பேசும்போது எனக்கு அவ்வளோ கோபம் வேறு, ஆதங்கம் வேறு. படிப்பு வேலைன்னு வரும்போது இதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணீங்க, இதில் நீங்கள் ஒரு ப்ரெஷர் பண்ணீங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடும். நிறைய நேரங்களில் பெண் தானே இந்த துறையில் இவள் ஏன் வரணும், ஒரு பெண் தானே இவள் இந்த இடத்துல இருந்தால் போதும், இதுக்கு மேலே வளரக்கூடாதுன்னு உங்களை யாராவது தடுத்து நிப்பாட்டினா அதை உடச்சிக்கிட்டு அந்த உலங்கை உடச்சிக்கிட்டு வெளியில் வர வேண்டியதான் உங்களுடைய வேலை. ஆனால் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய சிறிய ஒரு கோரிக்கைன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இந்த யங் பிளட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நாம் சொன்னது எல்லாத்தையும் பெற்றோர் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நான் ஒரு புரட்சி பெண், எனக்கு ஒரு பிரேவ்னஸ் இருக்குது, அதை ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு இடத்துல சரியானதான். ஆனால் அவங்க அனுபவத்தில் ஒன்று சொல்கிறாங்க, உங்களுக்கு நடக்கக்கூடிய தவறுகளை எல்லா நேரத்திலும் கண்காணிக்கவோ பாதுகாப்பாகவோ பக்கத்தில் நிழல் போல் நான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இருக்க முடியல. அதுக்கு என்ன செய்யுது? அவர்களுடைய அந்த சூழல் தான் உங்களை ஒரு வளையத்துக்குள்ளே வச்சுக்கணுங்கிற பயத்துக்குள்ளே போய் நிற்கிது. அப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்படும் சுதந்திரத்தை தயவு செய்து நீங்கள் அதை தவறாக பயன்படுத்தாதீர்கள். அவங்க கேட்ட கேள்விக்கு யாருனாலையும் பதில் சொல்ல முடியாது. என் பிள்ளைக்கு ஒன்று நடந்துருச்சுங்க, யாருங்க வந்து திருப்பி கொடுப்பா? பதிலே கிடையாது, இல்லைங்களா? அது குறிப்பாக நிறைய பேர் இன்றைக்கி மீடியாவை நோக்கி நீங்கள் வர்றீங்க. நான் ஒரு மீடியாக்காரனா நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு அண்ணனா அட்வைஸ் என்ன அப்படின்னா, படிச்சிருங்க. முழுமையாக ஒரு கல்வி அறிவை நீங்கள் எடுத்துக்கங்க, அதோடு சேர்ந்து ஒரு முயற்சியை எடுத்துக்கங்க. நீங்கள் படிக்காமல் ஒரு இடத்துல மீடியா மட்டும் ஒரு இடத்துல கவனத்தில் நம்ம கை கொடுக்குன்னு நினச்சி வராதிங்க. ஏன்னா நீங்கள் கலெக்டருக்கு படித்து பாஸ் ஆகி போனீங்கன்னா கலெக்டர் ஆவீங்கன்னு தெரியும். டாக்டருக்கு படித்தா டாக்டர் எங்கேயாவது ஒரு வேலை போட்டு கோர்ட்டு போட்டு உட்காருவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். போலீஸ் சட்டை போட்டால் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்ப்பீங்கன்னு தெரியும். குறைந்தபட்சம் ஐடி படிக்கிறீங்க, ஒரு தொழில் பண்ணீங்க, என்ன பண்ணுவீங்க தெரியும். ஆனால் மீடியாக்குள்ளே வரும்போது மட்டும் உத்தரவாதம் கிடையாது. இதில் குறைந்தபட்ச உத்தரவாதம் என்ன இருக்குன்னா, ஒரு படி படித்தா அது வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறது இதில் இருக்குது. நீங்கள் உங்கள் கையில் வந்து ஒரு கல்வியும் ஒரு வேலையும் வச்சுக்கிட்டு மீடியாவை ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு நான் தடையே சொல்லலாம். உங்கள் பிள்ளைகளுடைய கனவுகள் அனைத்தும் நினைவாக என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு பெற்றோராக சிறப்பாக பேசியவருக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் வந்துருச்சு. டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்மா, ஆச்சி மசாலா வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர், ட்ரைமி பப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்மா. இந்தாங்கம்மா, வாங்கி நீங்கள் கொடுங்கம்மா. டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்மா, ஆச்சி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்மா, ட்ரைமி பப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்யா அர்ஜுனன். சென்னைக்கு மிக மிக அருகில் இதோ உங்கள் சக்தி நகர். 2 அடி தோண்டினாலே சுத்தமான குடிநீர், சுகாதாரமான காற்று வசதி,
வாங்கி விட்டீர்களா இப்பொழுதே? 2014 நான் கொரட்டூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலான்னு போனேன். 2999 ரூபா ஸ்கொயர் ஃபீட். இப்போ நான் கொரட்டூரில் வந்து பார்த்தா 8,999. நான் பிறந்ததுலேருந்து சொந்த வீட்டில் இருந்திருக்கேன். 11 சென்ட் என்னோட வீடு. இன்னைக்கு என்னோட சொத்து மொத்தத்தையும் விற்றா கூட என்னால் அண்ணா நகரில் வீடு வாங்க முடியாது. சொந்த வீடு வாங்கினா பெருமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? நான் இப்போ வீடு கட்டிட்டு நான் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கேன். அந்த லோன் அடைக்கிறதுக்கு எனக்கு 20 வருஷம் போயிடுச்சு சார். என்னுடைய கல்யாண வாழ்க்கை எல்லாமே போயிடுச்சு. 400 ரூபாய்க்கு வாடகைக்கு இருக்கிறப்ப கழுத்து நிறைய நகை போட்டுட்டு போறப்ப ஏன் வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்க. 40 லட்சம் வீட்டில் இருக்கேன். ஒருத்தரும் இப்படி பார்த்தா கடன் கேட்ட போறாங்களோன்னு திரும்பிட்டு போறாங்க சார். ப்ராமிஸ் இது. நான் வீட்டில் நாய் வளர்த்துட்டு இருக்கேன். நாய் வந்து திடீர்னு அவுத்துட்டு வெளியே ஓடிடுச்சுங்க சார். பக்கத்து வீட்டில் வந்து வெறும் 500 ரூபாய்க்கு ஷெட்டு போட்டு குடி வாடகைக்கு வச்சிருக்காங்க. அவங்க பொண்ணு வந்து ஓடும் போது துரத்திருச்சு. அதுக்கு அவங்க 10 பசங்க முன்னாடி வச்சு நாய் நீ எதுக்கு வளர்த்துறன்னு அசிங்கமா கேட்டாங்க சார். இன்னைக்கு அவங்க காலி பண்ணி போயிடுவாங்க. அந்த அவமானமும் அசிங்கமும் யாருக்கு சார்? சொந்த வீட்டுக்காரங்களுக்கு தான். உங்க நாயை பார்த்து பயந்து 4 பேர் ஓடி போனாங்களாமா, அவங்கள பத்தி யோசிக்கல. உங்க நாயை நீங்க அவுத்து விட்டுருவீங்க, இன்னொருத்த மேல போய் பாயும். அவன் திட்டுனா உங்களுக்கு அது தப்பா தெரியுதுன்னா? 2 EMI கட்டலனா 3 EMI கட்டலனா அது எங்க தெரியுமா போகும்? பேங்குக்கு போயிடும். நீங்க கட்டினீங்களா 10 வருஷம் 15 வருஷம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. 3 மாசம் இஎம்ஐ கட்டலன்னா வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்க, பேங்க் எடுத்துப்பாங்கன்னாங்க. நீங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் 3 மாசம் வாடகை கட்டலனா வெளில துரத்திடுவாங்க. கோவிட் டைம்ல எங்க அப்பா ஊர்ல இருந்து கூட்டு வரோம். அவங்களுக்கு கோவிட் வந்துருச்சு. வீட்டுக்குள்ளார சேர்க்கல, நேராக ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போறோம். சொந்த வீடோட வேல்யூ வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இந்த இடத்த உங்களுடைய கனவு இல்லமா நீங்க மாத்தணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணுவீங்க? சார் இது வந்து ஹால் சார். 20க்கு 20ல ஹால் பண்ணிக்கலாம் சார். 10க்கு 12லேயே வந்துட்டு ஓப்பன் கிச்சன் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் ஒரு பெட்ரூம். ஓகே, கிச்சன் எங்க இருக்கு இப்போ? சார் கிச்சன் வந்து நம்மளோட ரைட் சைடில் இருக்கு. அவர் உட்கார்ந்திருக்க இடத்துல. ஆமா. இவங்கெல்லாம் எப்போ வீடு வாங்குவாங்க? இந்த 2025 ராசியில நம்பர் 1 ஸ்பாட்டை பிடிக்கக்கூடியது ரிஷப ராசி. துலாம் ராசி என்பவர்கள் இந்த ஆண்டு வந்து இது வரைக்கும் எனக்கு சாதிக்கவே முடியல, எதுவுமே நடக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்லிஃப்டிங்கான ஒரு பீரியடா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா உங்களோட ராசி, என் ஒய்ஃபோட ராசி.